ஹாய் கைஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்க, துள்ளி குதித்து ஓடும் மான், புள்ளிமான். கைஸ் ஊட்டி ரோடு பிடிச்சாச்சு. மைசூர் ஊட்டி ரோடு தான். அப்படியே ரிவர்ஸில் போனால் மைசூர், ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி. ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போனோம்? நம்ம 66 கிலோமீட்டர் போனோம் ஊட்டிக்கு. ஸோ நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:07 ஆச்சு. ஓகே, 1 hour அரௌண்டு 40 to 50 கிலோமீட்டர் தான். 40 கிலோமீட்டர் கூட நம்ம 40 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்து தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். 50 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குது அந்தளவுக்கு. ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. சாம்ராஜ்நகர்லேருந்து இந்த மைசூர் ஊட்டி ரோடு பிடிக்கிறதுக்கு ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல, வரலாம். ஏதோ ஒரு சில இடத்துல தான் டேமேஜ் இருக்குது. அதுவும் டேமேஜும் சின்ன சின்ன குழியை. நல்ல மழை பெஞ்சு பூரா ரோட்டவே கிராஸ் பண்ணுது. மழை பூராமே தண்ணி பூரா. மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் ஊட்டி எல்லாமே. தண்ணி பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. கர்நாடகா ஃபுல்லாக செம்ம மழை. ஸோ இன்னும் 2-3 நாளில் நமக்கு நாளையிலேருந்து நல்ல மழையாக தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம மழையாக இருக்குது. ஊட்டிக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் க்ளவுடு பயங்கரமாக இருக்குது. மேபி நம்ம மலையில் மாட்டலாம். மலையில் மாட்டினோம்னா சிரமம் தான். 57 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். லெட்ஸி. இந்த பயபுள்ள ஆதி தண்ணி குடிக்கணும்ப்பா, வண்டி நிறுத்துப்பான்னு சொன்னால் நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்கு. வெயில் வேறு, குளிர் காத்தும் இருக்குது. ரைட்டு, அப்போ கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் இல்லையா? டீஹைட்ரேஷன் அப்போ தான் ஆகாமல் இருக்கும். ஹலிகர் மாடு. இந்த மாடு வந்து ஹலிகர். நம்ம ஊரில் லம்பாடின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹலிகர். இங்கே வந்து ஹலிகர் தான் ஃபேமஸ். நல்லா குதிரை மாதிரி இருக்கும் தலை. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெருசாக இருக்கும். ஒன்று முன்னாடி இருக்கும், இல்லை சைடில் இப்படி இருக்கும். எப்படி வேணால் வரும். ஆக்சுவலாக அழகு வந்து கொம்பு இப்படி முன்னாடி இருக்கிறது தான் ஹலிகருக்கு. அந்த தலை பார்த்தா அப்படியே முயல் தலை, அந்த காட்டு முயலோட தலை எப்படி இருக்கும் அதே மாதிரி நீளமாக இருக்கும். குதிரை அந்த மாட்டு முயலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சிமிலராக இருக்கும். கெட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஊட்டி 89 போட்டிருக்கான். கைஸ் இப்போ வந்து பார்த்தா பண்டிபுரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். ஆர்ச்சிலேருந்து செக் போஸ்ட்னால நான் ஆன் பண்ணல. இங்கே எங்கேயுமே நான் ஸ்டாப் தான். ஸ்டாப் பண்ணாமல் 15 கிலோமீட்டர் போகணும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். கைஸ் பாருங்கள், கவுசன் போடுறேன். எலிஃபண்ட் ஜோன், டு நாட் ஸ்டாப். வனத்துறை வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏதாவது வனவிலங்குனாலும் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா வார்னிங்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறுத்தாமையே போயிட்டே இருப்போம். ஓவர் ஸ்பீடிங்கும் பண்ணக்கூடாது. அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். லாரி இறங்குது. ஸோ நம்ம வந்து ரைட் ஏறி போகணும். பாருங்க, மான் பாருங்க, பூரா புள்ளிமான் வேற லெவலில் நிற்கிது. நிறைய மான் கூட்டமே இருக்கு. பாருங்க, ஓடுது பாருங்க, குனிஞ்சு குனிஞ்சு ஓடுது. மான் ஒரு ஆட்டு இனம் தானே, அந்த கொம்பு பெருசாக இருக்கு. அப்புறம் புள்ளிமான் சூப்பராக இருக்கு. ரோட்டை கிராஸ் பண்ணது மான் பாருங்க. துள்ளி குதித்து ஓடும் மான், புள்ளிமான். வேற லெவல். இங்கே ஒரு கூட்டமே நிற்கிது.
விசில் அடிச்சா டக்குன்னு பார்க்குது. மானு தான் ரொம்ப ஜாஸ்தி பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக படுத்துட்ருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல, குட்டி மான் படுத்து பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. யானை தான் என்னால் காட்ட முடியல, அங்கேயும் மான் தான் பார்த்தோம், ஆசனூர்லேயும் பண்டிப்புராலையும் அதான் மான் தான் வருது, நம்ம வரவே இருக்குது. ஓகே ஷியோர், இன்னைக்கு கண்டிப்பாக யானையை பார்த்துருவோம். வனத்துறை பிரமாதமாக வச்சுருக்காங்க இந்த ஏரியா. கோ ஸ்லோ, ஸ்பீட் லிமிட் 30 km/h தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே மான் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால கிராஸ் பண்ணோம் இங்கேயும் எங்கேயும். ஸோ நம்ம ஸ்லோவாக தான் போகணும். பாவம் அது வந்து உள்ளே வந்துச்சுன்னா ஏதாவது ஆகிடும் பாவம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஏரியா. ஆஃபீஸ் ஆஃப் தி ஃபீல்ட் டைரக்டரா? ஓகே. ஃபீடிங் பண்ணக்கூடாது மான்களுக்கு, பேப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் மெயினாக. ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் இது. நீட்டாக இருக்குது, எங்கேயும் பிளாஸ்டிக் பார்க்க முடியல, பரவாயில்ல. இங்கேயாவது ஒத்துழைக்கிறாங்களே மக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். தண்ணி பாருங்கள் வருது, மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, மழை பெஞ்சு. ஸோ அப்போ தான் விலங்குகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. சைடெல்லாம் வியூஸ் நல்லா பார்க்கலாம். இந்த முள் அது இதுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது அனிமல்ஸ்னா தெரியாது. ஸோ வந்து சைடெல்லாம் நல்லா ஒதுக்கி விட்ருக்காங்க, 50-60 அடிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சைடும் அங்கே ஒரு மான் கூட்டம் இருக்குது, காரெலாம் நிற்கிது, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, புள்ளி மான் கூட்டம். சூப்பர் சூப்பர். ஹாய் சிங்கவால் குரங்கு. சிங்கவால் குரங்கு தான், பார்த்துக்கோங்க. அதோட வால் நுனி தெரிய மாட்டேது, புஸ் புசுன்னு இருக்கும் சிங்கமாட்டை. அங்கே பார்த்தீங்கன்னா மானுக்கு பாருங்கள், ஒரு கூட்டமாக மேய்து பாருங்கள். அப்படியே ஒரு 20-25 மானுக்கு மேலே இருக்கும், அப்படியே லைனாக வருது. ஸோ கைஸ், இது கர்நாடகா ஸ்டேட் எல்லாம் இதோட முடியுது. விசிட் அகைன் கர்நாடகா ஸ்டேட் ஆர்ச் இது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் பார்டர். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, செக் போஸ்ட் முடிஞ்சு உங்களுக்கு லாக் பண்ணுறது.